வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் பாதம் தொட்ட என் செல்லப்பிள்ளையான உன்னை இனி எந்த வகையிலும் கஷ்டப்படவோ கவலைப்படவோ விடாம உன்னை எடுத்து அள்ளி அரவணைச்சு ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதையெல்லாம் செய்து கொடுப்பதற்காக தான் என் பாதத்தை தொட்டு வணங்கச் சென்றேன். என் பாதம் தொட்டு ஆசி பெற்ற உனக்கு இனிமே பல அற்புதங்கள் நடந்தே தீரும். இனி எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் வாழும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கை இடியாப்பு சிக்கல் மாதிரி ஒரே பின்னி பிணைஞ்சு கஷ்டமானதா இருக்கேன்னு நீ கவலைப்பட வேணாம். நீ என்னிடம் சொன்ன எல்லா விஷயங்களையும் உனக்காக சரி செய்ய வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. நேரம் சரியில்லை, கிரகம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லைன்னு வெளிப்பக்கத்தில் வெளிப்புறமாக உனக்கு சரியில்லாத விஷயங்களை தான் நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் ஓ மனசுல தான் நிறைய விஷயங்கள் சரியில்லாமல் இருக்கு. முதல்ல நீ செய்கிற செயல்களை சரியாக அமைச்சுக்கோ. உன்னுடைய சிந்தனை சரியாக இருக்கும்படி பார்த்துக்கோ. இப்போது சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாததால சில விஷயங்கள் தாமதமாகுதே தவிர கூடிய சீக்கிரம் அனைத்தையும் இந்த வராகி அம்மா நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். நீ மனசார என்னை நினச்சினாலே நான் அடுத்த நிமிஷமே உன் கண்ணு முன்னால் வந்து நிற்பேன். நான் கேட்குறதெல்லாம் உண்மையான நம்பிக்கையான பற்றுள்ள பக்தியை மட்டும்தான். வராகி அம்மா இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் எனக்காக செய்வாங்கன்ற அந்த நம்பிக்கையை மட்டும் நீ என் மேலே வச்சினா போதும். எதையும் அதிகமாக யோசிக்கவோ அடுத்தவங்க பேச்சை கேட்டு அதை முழுவதுமாக நம்புவதோ வேண்டாம். ஓ மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. எவ்வளவு நாட்கள் நீ இன்னும் காத்திருந்து கஷ்டப்பட போகிறன்னு எனக்கு தெரியலை. எதுக்கு எடுத்தாலும் அது சரியில்லை, இது சரியில்லை, அது நடக்கலை, இது நடக்கலைன்னு எதிர்மறையாகவே பேசிக்கிட்டு நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு காத்திருக்காம எல்லாம் சரி, எல்லாம் நன்மைக்கேன்னு நல்ல விதமாக பேசி நேர்மறையான வார்த்தைகளை பேசி நம்பிக்கையோட காத்திரு. உனக்காக அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கேன்னு செல்லமே. கண்டிப்பாக உன் நிலைமை மாறத்தான் போகுது. உனக்கான நல்லது நடக்க தான் போகுது. நீ ஒருபோதும் யாரையும் குறைவாகவோ இழிவாகவோ நினைக்காதே. எப்போதும் தைரியமாக இருந்தீனா உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன். நீ என் மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் அன்பை பரிபூரணமாக முழுவதுமாக புரிந்து கொண்ட இந்த வராகி அம்மா உனக்கு எது நல்லதோ அதை கொடுக்க வந்திருக்கேன். நான் எப்போதுமே உனக்கு கஷ்டத்தையும் கசப்பான நிகழ்வுகளையும் மட்டும்தான் கொடுப்பேன்னு நினைக்காத. இப்போதைக்கு நான் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கஷ்டமானதாக தெரிந்தாலும் இது கசப்பான மருந்து போலதான். கசப்பான மருந்து எப்படி உடம்பை சரி செய்யும், அதே போல இந்த கஷ்டங்கள் தான் உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக மகிழ்ச்சியுடையதாக மாற்றப்போகுது. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் முழுவதுமாக அறிந்த இந்த வராகி அம்மா தான் உன்னை ஆசீர்வதிச்சு அதை நிறைவேற்றி கொடுப்பதற்காகவே என்னுடைய பாதத்தை தொட சொன்னேன். சகல செல்வங்களும் சந்தோஷங்களும் உன் வாழ்வில் வந்து சேரத்தான் போகுது. இந்த உலகத்தில் நடக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது ஒரே விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே உட்காந்துருக்காத. எதையுமே தனித்தனியாக யோசிச்சினா எல்லாமே கவலைகளாக கண்ணீராகத்தான் தோன்றும். எல்லாவற்றையும் ஒவ்வொரு காரண காரியத்தோடு ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்படுத்தி தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிச்சு உனக்கான நல்லதை செய்ய இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. உன்னை காப்பாற்ற வேண்டியதும் உனக்கு நல்லது செய்ய வேண்டியதும் இனிமே என்னுடைய பொறுப்பு. என்னை நம்பி வணங்கக்கூடிய உனக்கு என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் அள்ளி கொடுக்குறேன். என்னுடைய உதவி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. நீ தவமாய் தவமிருந்து கேட்ட விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கிடைக்கச் செய்வேன். நீ எப்போதும் நல்லதையே நினச்சினா இந்த வராகி அம்மா உனக்கு நல்லதையே செஞ்சு கொடுப்பேன். நான் உனக்கு கொடுப்பது அனைத்தையும் நீ மனதார மகிழ்வோடு பெற்றுக்கொள். நீ நினைக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னா நீ அதை 100% நம்பிக்கையோடு நல்ல எண்ணத்தோடு நினைக்க பழகு. உனக்காக நீ எதை கேட்டாலும் அதை செய்து தர நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக நான் ஆக்கி கொடுப்பேன். நீ எதை கண்டும் பயம் கொள்ள வேண்டாம். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாகவே இருப்பேன் என் தங்கமே. யாருமே இங்கே பெரிய ஆளும் கிடையாது,
நீ ஒன்றுமில்லாதவனும் கிடையாது. உனக்காக இந்த வராகி நான் இருக்கேன். யார் எப்படி வேணாலும் பேசட்டும். அந்த கர்ம வினைகளை காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எப்போதும் தைரியமாக இருக்க வேண்டும் அல்லவா? இனிமே நீ எந்த சூழ்நிலையிலையும் தைரியம் இல்லாமல் பயந்துக்கிட்டோ பதட்டப்பட்டுக்கிட்டோ அவசரப்பட்டோ எந்த வார்த்தைகளையும் உதிர்த்து விடாதே. உன் கூட இருக்கிற இந்த வராகியம்மா எல்லா வகையிலும் உனக்கு வெற்றியை தருவேன். உன் மனசாட்சிக்கு விரோதமாக எந்த செயலையும் செய்யாமல் உன் மனசுக்கு பிடிச்ச உனக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய நல்ல செயல்களை செய்ய பழகு. என்னை நம்பி வாழும் உன்னை எந்த வகையிலும் நான் தோத்து போக விட மாட்டேன். என் மேல் நீ நம்பிக்கையும் பக்தியும் பாசமும் அன்பும் வச்சிருக்கதால தான் உன் சிக்கல்களை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்தே தீருவேன். யாருமே உன்னை புரிஞ்சுக்கலையே நினச்சி வருத்தப்படாத. யார் உன்னை புரிஞ்சுக்கலையோ அவங்கள விட்டு நீ தள்ளி இருந்தாலே அவங்க அதுக்கப்புறம் உன்னை பற்றின எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. நீ எப்போதும் எந்த விஷயத்துக்காகவும் யார் மீதும் கோபப்படவோ யார் மீதும் கவலைப்படவோ யார் மீதும் வருத்தம் கொள்ளவோ வேண்டாம். நீ பாட்டுக்கு என் மேலே நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. நீ எதிர்பார்த்த அத்தனையையும் உன் கைகளில் கொடுக்கிறது உனக்கான உதவிகளை செய்ய நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தம் கொள்ள அவசியம் இல்லை தானே? நீ என்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இப்போது நான் ஆமான்னு பதில் சொல்ல போகிறேன். நீ தைரியமாக உன்னுடைய கடமையை செய். நீ எதெல்லாம் என்கிட்ட கேட்டியோ அது அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும். உன் உடல்நலனில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும். இனி எல்லாவற்றையும் உனக்கு பிடிச்சதாகவும் உனக்கு விருப்பமானதாகவும் உனக்கு சுலபமாகவும் உனக்கு சாதகமாகவும் இருக்கும்படி நான் செய்கிறேன். எப்போவுமே நீங்கள் நல்ல வார்த்தைகளை தான் சொல்கிறீங்க வராகியம்மா, ஆனால் எதுவுமே நல்லபடியாக நடக்க தான் மாட்டேங்குதுன்னு நீ வருத்தத்தோடு சொன்னது எனக்கு புரியுது. முதல்ல எதுக்கும் அவசரப்படாத. கூடிய விரைவில் நீ மகிழும்படியும் மன நிம்மதி கொள்ளும்படியும் உனக்கான நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்குறேன். நீ யாருக்காக பிரார்த்தனை செஞ்சியோ யார் நல்லா இருக்கணும்னு நினச்சியோ அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்து அவர்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து நீயும் நிம்மதி கொள்ளும்படி நான் செய்வேன் என் செல்லமே. இனிமே நீ எங்கே போனாலும் என்ன வேலை செஞ்சாலும் அது நல்லபடியாக வெற்றிகரமாக இருக்கும். நீ போகும் இடத்திற்கெல்லாம் உனக்கு முன்பாக நான் போய் நின்று உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்துருவேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் இப்போது நிறைவேறப்போகுது. நம்பிக்கைங்கிற தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த வராகி அம்மாவை வணங்குனினா எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். முதல்ல இந்த கவலையோடு கூடிய உமராமுஞ்சியை தூக்கி வச்சுட்டு சிரித்த சந்தோஷமான முகத்தை உன் முகத்தில் ஒட்ட வச்சுக்கிட்டு செயல்படு. நம்பிக்கையும் பொறுமையும் பக்தியும் பாசமும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும் என் தங்கமே. என்ன நடந்தாலும் என் வராகி அம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க இது எல்லாத்தையும் சரி செய்வாங்கன்னு முழு நம்பிக்கை என் மேலே வச்சினா அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையில் உனக்கு பல வெற்றிகளை பெற்றுத்தரும். எப்போதும் தடைகள் எவ்வளவு வந்தாலும் பல்ல கடிச்சிக்கிட்டு அதை தாண்டி போய் வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராகு. ஒரு கட்டத்தில் வாழ்க்கையை வெறுப்படிச்சு போய் பொறுத்தது போதும்னு கடவுளை பார்த்து அழுது புலம்பி துவண்டு விட வேண்டும். அந்த அளவுக்கு நீ எந்த பிரச்சனைகளையும் எந்த கஷ்டங்களையும் கண்டுகொள்ளாமல் கவலைப்படாமல் சந்தோஷமாக வாழ தயாராகு. உனக்கு எல்லாமுமாய் இந்த வராகி அம்மா நான் இருந்து நல்ல வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுப்பேன். உன் சூழ்நிலைகள் அனைத்தும் சரியாகி உனக்கான சந்தோஷம் மிக பெரிய அளவில் வந்து சேரப்போகுது. என்னை நம்பும் உனக்கு இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும். வேணான்னு நான் சொன்ன விஷயங்களை நீ கேட்காம மறுபடியும் செஞ்சு இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருக்க. இனிமேலாவது நான் வேணான்னு சொன்னேன்னா அதில் 1000 அர்த்தம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக கேட்டுக்கோ. இனிமே உன் வாழ்க்கையில் எந்த துன்பமும் இல்லாத இன்பமயமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிற.